ரகம் ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பெஹல்காம் மாவட்டத்தில் உள்ள இந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குஜராத், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நேபாள நாட்டைச் சேர்ந்த 2 வெளிநாட்டவர் உள்ளிட்ட 28 பேர் உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை 3:30 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை ஒட்டி சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடு திரும்பி இருக்கிறார். அங்கு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டமும் இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு இந்த புல்வாமா தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலாக இந்த தாக்குதல் கருதப்படுகிறது. இதனால் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதியில் தீவிரவாதிகளை உடனடியாக வேட்டையாடும் பணிக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாடு தழுவிய அளவில் கண்டன குரல்களும் எழுந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நாடு திரும்பியுள்ளது மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தாக்குதலை ஒட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அந்த பகுதிகளில் சுற்றுலா தலங்களில், ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் உள்ள சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது, இது போன்ற தாக்குதல்களை ஈடுபட்டவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 28 சுற்றுலா பயணிகள், 2 வெளிநாட்டவர் உள்ளிட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் அந்த முக்கிய சுற்றுலா தலங்களில் பாதுகாப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்றைய அந்த மத்திய அமைச்சரவை பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கியுள்ள இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை ராணுவமும் மற்றும் அரசும் இணைந்து அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது.